அதிகாரிகள் மிருகத்தனமாக நடந்து கொள்வது மட்டும் தெரியுது. அவர்களுக்கு கொஞ்சம் கூட மனிதநேயமே கிடையாது. எந்த இடத்துல வந்து அப்படி வந்து வனத்துக்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றித்தான் வந்து யானையை வளர்க்கணும், புலியை வளர்க்கணும்னா நீங்க வந்து மணிப்பூர்ல போய் செய்வீங்களா? மிசோரம்ல செய்ய முடியுமா? அசாமில் செய்ய முடியுமா? ஜார்க்கண்ட்ல செய்ய முடியுமா? சத்தீஸ்கர்ல செய்ய முடியுமா? அங்க இருக்கிறவங்கள வாள் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அங்க இருக்க வில்லம் எடுத்துட்டு வருவாங்கல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிராயுதபாணியா இருக்கிறாங்க அப்படின்னுக்காக அந்த காடுகளை கொள்ளையடிக்க வேண்டும், புலி வளர்க்குறோம், எலி வளர்க்குறோம், யானை வளர்க்குறோங்கிற பேரில் உலக அளவில் இருக்கக்கூடிய உலக நிதியை பெற்று அதை முழுங்கணுங்கிறது தான் அந்த அதிகாரியுடைய நோக்கமாக இருக்க தவிர அந்த காடுகளை எல்லாம் பாதுகாக்கணும் நோக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த அதிகாரிகள் அப்படிப்பட்ட அதிகாரிகள் இந்த அரசை வந்து தவறாக வெளியெடுத்துகிறார்கள், தவறாக சொல்றாங்க. எந்த சரத்திலையும் 1882ஆம் ஆண்டு வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமோ, அல்லது அதுக்கு பின்பு வந்த புலிகள் காப்போ, எந்த இடத்துலையும் கோர் ஏரியா புலி வந்து அங்கதான் படுத்துறங்கும், அங்கதான் மேட்டிங் பண்ணும், அந்த இடத்துல இருந்தும் கூட அவருடைய அங்க இருக்க வாழக்கூடிய மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வெளியேறக்கூடாதுங்கிறதா சட்டம் இருக்கு. ஆனால் இங்க மாஞ்சோலை தேயிலை தோட்ட பிரச்சனையில் மட்டும் அவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோடு மனிதநேயமற்ற முறையில் இந்த தமிழ்நாடு அரசை தமிழ்நாடு இந்த இதை வந்து தவறாக வழிநடத்துகிறார்கள். என் கடந்த வாரத்தில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் போற போதும் கூட அவங்க விடாம அதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல மெத்தடு கிடையாது. எப்பொழுதுமே இது தமிழ்நாட்டில் எந்தமில்லாத அளவுக்கு இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் குறித்து எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதங்கமும் கோபம் இருக்குது. அது வேறு விதத்தில் எங்காவது வெளிப்படுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துக்கூடாது சொல்றேன். இந்தியாவுடைய எந்த ஒரு சட்டமுமே 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் WLPA, அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டமானாலும் சரி, 1882 ஆங்கிலேயருடைய காலத்தில் போடப்பட்ட வன பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த சட்டமாக இருந்தாலும், அது வந்து காப்புக்காடு சட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா சட்டங்களுமே எந்த இடத்திலையும் வனத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோ அல்லது வனத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எந்த விதமான சரத்துக்களையும் அந்த இதில் சேர்க்கிறது. இப்பொழுதுதான் இவர்கள் வந்து அதை கட்டாயப்படுத்துகிறார். இந்த வழக்கை நான் சீக்கிரம் முடிக்கணும், அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலேயே ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் நானே வழக்கு தொடர்ந்து இதில் ஒரு நூலிலே கூட எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர் வந்து ஒவ்வொரு விசாரணைக்கும் வந்து அந்த நீதிமன்றம் வருகிறேன். ஆனால் அந்த மாஞ்சோலை விளக்க வேண்டுமென்றே வந்து அந்த BPTC நிர்வாகம் அதை இழுத்தடித்து தொழிலாளர் மத்தியில் ஒரு சோர்வை உருவாக்கி அவர்களை திட்டமிட்டு வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் தொழிலாளர்களும் புரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். அடுத்த வாய்தா வழக்கு விசாரணை 29ஆம் தேதிக்கு வர இருக்குது. நிச்சயமாக இனி ஒரு ஒத்திவைப்பை வந்து BPTC கேட்டால் நிச்சயமாக விட மாட்டோம். நாங்கள் வந்து அந்த வழக்கை விரைந்து முடித்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம்.